ஹலோ நண்பர்களே, வில்லிவாக்கம் முன்னாடி இப்போது என்னென்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி 83 86 இந்த காலகட்டங்களில் நான் வில்லிவாக்கத்தில் ஒரு பாத்திர கடையில் வேலை பார்த்தேன். அப்போ எனக்கு 15-16 வயசு இருக்கும். ஆமாம், அந்த வயசில் பார்த்திங்கன்னா வில்லிவாக்கம் எப்படி இருந்துச்சுன்னு அப்படியே எனக்கு ஒரு கண்ணோட்டத்தில் அப்படியே போச்சுங்க. அந்த ரயில்வே கேட்டு இப்போ சஃபை பண்ணிட்டாங்க. 2 ரயில்வே கேட்டும் சஃபை பண்ணிட்டாங்க. பட்டுமேடு ரயில்வே கேட்டு, மேம்பாலம், வில்லிவாக்கம் ரயில்வே கேட்டு சஃபை பண்ணிட்டாங்க. இதில் மறக்க முடியாத ஒரு நினைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லிவாக்கம் கேட்டில் அப்போது நான் பாத்திர கடையில் வேலை செய்யும்போது சில பொருட்கள் எடுத்துட்டாங்கன்னா மீன்பாடி வண்டி இருக்கும், அதை போய் நான் டெலிவரி கொடுத்துட்டு வருவேன். அப்போ அதில் எனக்கு 5 ரூபா 10 ரூபா அப்படி கிடைக்கும். 5 ரூபா 10 ரூபா அப்போ பெரிய காசு. அந்த நேரங்களில் நான் ஹீரோ. ஏன்னா என் கையில் தான் காசு இருக்கும். எங்கள் கடையை பொறுத்தளவு பாத்திர கடையில் வேலை செய்தால் யாரும் காசு வச்சுக்கிடக்கூடாது. நான் காசு வச்சுருந்தேன், ஏன்னா எனக்கு கிஃப்ட்டு கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து பொருள் எடுத்துக்கிட்டு போனேன். ரயில்வே கேட்டு ஓப்பன் ஆகிட்டு, அந்த கேட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். டக்குன்னு போகும்போது அந்த பக்கம் இடையில ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டான். அதாவது அந்த வயசுக்குரிய ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஏரியாவில் உள்ள பையன். அவனை பார்த்து பேசியிருந்தான். அவனும் ஒரு அரலூசு, நானும் ஒரு அரலூசு. பொதுவாக இந்த ரயில்வே கேட்டில் பூந்தால் யாராக இருந்தாலும் அந்த கேட்டுக்கு தாண்டி போயிடணும். நான் மீன்பாடி லோடோட நடு பாதியில் நின்றுட்டேன். ட்ரெயின் வர்றதுக்கு கொஞ்சம் ட்ரெயினே நிப்பாட்டிட்டாங்க. உடனே அது கம்ப்ளைண்ட் ஆகி ஓடி என்ன மறுபடியும் வெளியில் இழுத்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்டில் பிடிச்சாங்க RTF. அப்புறம் நான் சென்னைக்கு புதுசாக வந்திருக்கேன், சின்ன பையன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே ஒரு பெரும்பான்மை பண்ணி என்னை அனுப்பிச்சிட்டாங்க. ஒன்றும் பண்ணிக்கிடலை. ஸோ அது மறக்க முடியாத காரியம். அப்புறம் இந்த பட்டுமேடு ரயில்வே கேட்டில் நின்றுக்கிட்டு இருப்பேன். அப்போது டிவி வந்த புதுசு, சாலிடு டிவி, டைனோரா டிவி, இதெல்லாம் ஆண்டனா சிஸ்டம்டிக் இருக்கும். அப்போ அந்த ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணணுன்னா அந்த காலத்தில் ஒரு எலக்ட்ரிஷியன் தனியாக வருவார். அப்புறம் வண்டி ஓட்டிகிட்டு அப்புறம் நான் போவேன். சில டைமில் 3 பேர் கூட வருவாங்க. ஒருத்தர் ஃபிக்ஸிங்கு, ஒருத்தர் இதெல்லாம். அது கொஞ்ச நாளையே போய் நான் ஆர்வத்தில் என்ன பண்ணிக்கிட்டேன், நானே ஆண்டனா அடிக்க கற்றுக்கிட்டேன். நானே வயரை சீவி முறுக்கி அது டேப் அடித்து அப்புறம் அதை டைரெக்ஷன் பார்த்து டிவியில் பூத்தி வைக்கிற அளவுக்கு கற்றுக்கிட்டேன். அப்புறம் கம்பெனிலே என்ன மெக்கானிக்கல் படிக்க வைக்கிறேன்னாங்க, டிவி மெக்கானிக்கு. ஆனால் எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாதுங்க. இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது. ABCDயே இன்னும் வரைக்கும் கரெக்டாக தெரியாது. அதனால் எனக்கு முந்தினவங்க போயிட்டாங்க. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் ஒரு கிரைண்டர் கம்பெனியில் போய் மெக்கானிக்கை ஆக்குறேன்னு சொன்னாங்க. அந்த வாய்ப்பும் கிடைக்கல. ஏன்னா படிப்பு ஒரு பிரச்சனை, லாங்குவேஜ் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. இந்த நினைவுகள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் வேலை பார்த்தது வில்லிவாக்கம் ஸ்டேஷன் ரோட்டில் ஒரு பாத்திர கடையில். இன்றைக்கி அந்த பாத்திர கடை லைனில் தான் நான் வண்டியை ஓட்டிக்கிட்டு போனேன். இந்த சென்னையை பொறுத்தளவு சிறு வயசுலேயே கஷ்டப்பட்டு சில 10 வருஷங்களில் கோடீஸ்வரனாக ஆனவங்களும் உண்டு. கோடீஸ்வரனாக இருந்தவங்க ஒன்றுமே இல்லாமல் போனவங்களும் உண்டு. அப்போ நான் யார் அப்படின்னு பார்க்க பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய பழைய நினைவுகள். நான் கிராமத்தில் பிறந்து வளர்க்கும்போது எனக்கு படிப்புனா என்னென்னு தெரியாது. படிப்பை சொல்லித்தர ஆளும் கிடையாது. ஏன்னா எங்கள் குடும்ப சூழ்நிலைகள் அந்த மாதிரி. நாங்கள் அதிகாலை எழுந்திரிச்சி மாட்டுக்கு சாணி வரணும். எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை இல்லை. எங்கள் அம்மா எழுந்திரிச்சி வயல் வேலைக்கு வட்டி போட போயிடுவாங்க. வட்டியில் தான் தண்ணி இறைப்பாங்க. அப்போ நான் தான் மாட்டு சாணி வாரியை போடணும். எங்கள் ஊருக்கு அந்த பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும். அதில் கிட்டத்தட்ட 50-60 அடி ஆழத்துலேருந்து பக்கெட்டு போட்டு தண்ணியை எடுத்து அந்த தண்ணியை ஒரு 500 மீட்டர் தூரம் தலையில் ரெட்டை குடம் போட்டு தூக்கிட்டு அதில் தான் மாட்டுக்கு தண்ணி, நாங்கள் குடிக்கிற தண்ணி எல்லாமே அதில் தான் எடுக்கிறோம். தண்ணி கஷ்டம். இப்போல்லாம் ஊரில் போய் பார்த்திங்கன்னா கடவுள் கிருபையால் எல்லா வீட்டுக்கும் பைப் லைன் கொடுத்துருக்காங்க. எங்கள் சொந்த கிராமத்தில் எங்கள் வீட்டிலே ஏகப்பட்ட மரம் வச்சுருக்காங்க. அதில் அந்த மரத்துலையும் எங்கள் வீட்டை சுற்றி அப்போவுமே முருங்கை மரம், அப்புறம் சில மரங்கள்லாம் இருக்கும், இயற்கையாக இருக்கும். அப்புறம் நாங்கள் குளிக்கணுன்னா குளத்தில் போய் குளிப்போம். குளத்தில் தண்ணி இருக்கும். குளத்தில் தண்ணி இருக்கும்போது அதில் மீன் பிடிப்போம். அங்கேயே ஒரு ஜாலியான வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அது ஜாலியான வாழ்க்கையில் அதான் வாழ்க்கை. அப்போ எங்கள் அப்பா விவசாயத்துக்கு கூலி தொழிலில் போவாங்க. அந்த ஒரு கூலி தொழிலில் தான் வீடு, மெடிக்கலு எல்லாமே பார்க்கணும். இதுக்கடையில் 1008 செலவுகள் வரும். அது திருமணம், கல்யாணம், சாவு வீடு, அப்புறம் ஏஜ் அட்டன் பண்ணது,
அப்புறம் கோயில் பண்டிகைகள் ட்ரெஸ் எடுக்குங்கிறது எங்கள் அப்பாவுடைய வருமானங்கள் பத்தாது. அந்த ஊரை விட்டால் வேறு ஊரும் தெரியாது. ஸோ இப்போ நான் யூடியூப்பில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்க லண்டனை வீடியோ எடுத்து போடுறாங்க, ஜப்பானை எடுத்து வீடியோ போடுறாங்க, சைனாவை எடுத்து வீடியோ போடுறாங்க. எல்லா வீடியோவும் நான் தொடர்ந்து பார்க்கும்போது எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் கிராமத்துலேயும் வளர்ந்தேன், சென்னையிலையும் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். கிராமத்திலும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் கொஞ்சம் பெரிய வீடுகள் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஓடு போட்ட வீடு இருக்கும், அப்புறம் கொஞ்சம் தளம் போட்ட, அப்புறம் குடிசை, இப்படி அதே மாதிரி தான் சென்னையும். கொஞ்சம் அவுட்டரில் போனீங்கன்னா அதே மாதிரி குடிசைகள் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் வீடு இருக்கும், அப்புறம் பங்களா டைப் இருக்கும். இதுதான் உலகம் ஃபுல்லாக இருக்கிறத தவிர வேறு ஒன்றுமே கிடையாதுங்கிறத இப்போ நான் உணர்ந்துட்டு இருக்கும்போது, அவங்கெல்லாம் ஜப்பானை லண்டனை ஃபோட்டோ எடுத்துக்கும்போது நம்ம ஏன் சென்னையே எடுத்து போடக்கூடாது? நம்ம சென்னை தான் அபவார வளர்ச்சியாக பாருங்க. அந்த இப்போ சரவணா ஸ்டோரு, போத்தீஸு எல்லாம் வந்திருக்க இடம்லாம் நான் இந்த ஏரியாவில் இருக்கும்போது அதெல்லாம் வெறும் ஃபேக்ட்ரி ஏரியா. ஸோ படவட்டம்மன் கோயிலை தாண்டினா தான் உங்களுக்கு கடைகளே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பிரிட்டானியா கம்பெனி ஒரே வாசனையாக வரும். அதுக்கப்புறம் போனால் டெவலப் கம்பெனி அம்பத்தூர், அதை தாண்டி நம்ம போனதில் ஆவடி வரைக்கும் போயிருக்கேன். இப்போ அதெல்லாம் பயங்கர டெவலப்மெண்ட்டு. அப்போ இந்த ஸ்டேஷன் ரோட்டில் வேலை பார்க்கும்போது, பாத்திர கடையில் வேலை செய்யும்போது 22 பேர். ஏன்னா அந்த கம்பெனிக்கு 2 பாத்திர கடை, ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு ஜவுளி கடை, எக்ஸட்ரா பிஸ்னஸ்லாம் இருக்கும்போது அந்த காலத்தில் அவங்க பெரிய ஆள். இப்போ அவங்க இறந்துட்டாங்க. அப்புறம் அவங்க பிள்ளைங்க அவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் பண்ண மாதிரி தெரியல. அதான் சென்னையில் 10 வருஷத்தில் பெரியானவங்களும் இருப்பாங்க, பல வருஷமாக இருந்து கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க. இப்போ நாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமத்துலேருந்து இங்கே வந்த உடனே இந்த கிராமத்து வாழ்க்கையை மாறி சென்னையுடைய வாழ்க்கை வர்றதுக்கே பெரிய கஷ்டங்க. ஆமாங்க. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா கடை வச்சுருப்பாங்க, அவங்க ரிலேஷன்ஸு கடை வச்சுருப்பாங்க. ஒரு கடைனா எப்படி இருக்கணும், கடைனா எப்படி நடத்தணுங்கிறது பேசிக்கல் கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம கிராமத்துலேருந்து வந்தபோது நம்மளுக்கு அந்த கிராமத்து சாயலோ அந்த இளவயது எண்ணங்களும் தான் இருக்குமே தவிர, ஒரு வியாபாரத்தில் இப்படி இருக்கணுங்கிற ஒரு உத்தியோகம் கிடைக்காது. எனக்கு என்ன டியூட்டின்னா, காலையிலே எந்திக்கணும், ஓனருக்கு பேப்பர் போய் வாங்கிட்டு வரணும், அப்புறம் கடைக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகணும், கடைக்கு காய்கறி எடுத்துகிட்டு போகணும். 22 பேருக்கு மத்தியானம் சமையல் பண்ணி வைப்பார், சமையலை எடுத்து கொண்டு கொடுக்கணும். அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடு பாத்திரங்கள்லாம் கொண்டு கொடுக்கணும். அப்புறம் காய்கறி வாங்கணும். அப்புறம் நைட்டு 10 மணி 11 மணிக்கு சில டைமில் ஓனர் வண்டியில் வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க கூட. அவங்க உள்ளே போய் பேசியிருந்தாங்கன்னா நான் வண்டிக்கு வெளியில் ஸ்கூட்டருக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருப்பேன். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கையில் பயணங்கள் போயிட்டு இருந்துச்சு. அப்போது வாசல்லையே நிற்கிற எனக்கு வியாபாரம் பண்ண ஆசைப்படுவேன். எனக்கு படிப்பும் கம்மியாக இருந்ததுனால, உருவம் இருந்ததுனால உள்ளே விடலை. ஏன்னா அங்கே ஒன்று பணக்கார பசங்க வேலை பார்ப்பாங்க, அவங்க படித்தவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு தான் உள்ளே நின்று வியாபாரம் பண்ண முடியுமே தவிர நம்மளுக்கு உள்ளே விட மாட்டாங்க. ஆனால் எனக்கு வியாபாரம் பண்ண ரொம்ப ஆசைகளாக இருக்கும். இப்போ ஓனர் இல்லாத டைமில் அப்படியே உள்ளே போய் பார்க்கும்போது அதில் கொஞ்சம் தான் என்ட்ரு கிடச்சிது, ஃபுல்லாகவே கிடைக்கல. அப்புறம் சர்வீஸ் கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். அதாவது இந்த குக்கர் வருது இல்லையா, அதில் கைப்பிடி போயிடுச்சுன்னா பெர்ல் அடிக்குன்னு சொல்கிறது. அப்போ அது பயங்கர டிமாண்டு. அதில் எங்கள் கடையில் ஒரே ஒருத்தர் தான் அடிப்பார். அவர் விற்கிற நேரத்தில் போய் அடி வாங்கி அதை வெட்டி கட்டி பெர்ல் அடிக்க அப்படியே கற்றுக்கிட்டா. அவர் திட்டி கடைசியில் அதையும் கற்றுக்கிட்டா. அதுக்கு ஒரு ஆதாயிட்டேன். அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரியிலேருந்து பொருட்கள் எடுத்துகிட்டு பெரிய பெரிய கடைகளுக்கு போவோம். அது கூட லோடு போக ஆரம்பித்தேன். இப்படியே ஒன்று ஒன்றா என்ட்ரு பண்ணியிருக்கும்போது ஒரு முறை ஓனருக்கு ஏதோ ஒரு கோபம். நான் சின்ன வயசு தானே, இன்னொருத்தர் தப்பு பண்ண சொன்னார். தப்பு பண்ணேன்னா டிவி ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ண போகிற நேரத்தில் இந்த காசு கொடுப்பாங்க இல்லையா, அதில் ஒரு கஸ்டமர்கிட்ட எக்ஸ்ட்ரா இவ்வளோ காசு கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க தருவாங்க, வாங்கிட்டு வாங்கன்ட்டாங்க. அதில் வாங்கிட்டு வந்தால் அந்த காசை அவர்கிட்ட கொடுக்கணும். ஆனால் அவர் வாங்குறது ஓனருக்கு தெரியாது. நான் போன இடத்துல ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ண போனோம்னா அது பீமில் நான் 2 கிளாம்பு போடுவோம். அதில் 4 கிளாம்பு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போனோம். அவர் பேக்கில் இந்த 4 கிளாம்பையும் பார்த்துட்டு இந்த 4 கிளாம்பு நீ அடிச்சே தீரணுன்ட்டாங்க. ஏன்னா சில ஆண்டனாக்கள் கலண்டிகளுன்ட்டு ஜம்பர் பண்ணி அடிச்சுட்டு அதில் கேஷு கொடுத்தாங்க. கொடுத்து அதை கொண்டு நான் நேராக மேனேஜர் கையில் கொடுத்துட்டு அன்றைக்கி வேறு முடியை வெட்டிட்டு வந்துட்டேன் ஒரு மாடலாக. இது ஓனருக்கு தெரிஞ்சிட்டு, தப்பு பண்ணதில் நான் மட்டும் இல்லை, மேனேஜரும் சேர்ந்து தான். கடைசியில் தப்பு இல்லை, அது கிஃப்ட் வந்தது. அதை அந்த கொடுத்தவர் ஓனருக்கு தெரிஞ்சவர் நேராக ஓனர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டார் காலையில். அன்றைக்கி வேறு நான் மொதல் ஃபேண்ட்டு தைச்சி போட்டு போனேன் என் லைஃப்லேயே. அதாவது அளவே கிடைக்காம அளவு எடுத்து எதோ தைச்சி போட்டு போனேன். அவருக்கு அந்த பேண்ட்டு ஷர்ட்டு அந்த முடியை பார்த்தோன்னே கோவம் உச்சிக்கு ஏறிட்டு வந்தார். கொடூரமான அடிங்க. அன்றைக்கி அடித்தா நான் செத்தே போயிருப்பேன்.
அந்த கொடூரமான அடியிலேருந்து ஒரு பெரியவங்க கடையில் வேலை பார்த்தாங்க. அவங்க வந்து, சார் நீங்கள் இதுக்கு மேலே அடித்தா அவன் செத்துருவான், அவங்க மேலே கொலைப்பழி வந்துடும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணலன்னா அன்றைக்கி நான் மறிச்சே போயிருப்பேன். அன்றைக்கெலாம் கடைகளில் வேலை செய்யும்போது ஈவு இறக்கம் இல்லாமல் அடித்தவங்கள்லாம் இருக்க தாங்க செய்தாங்க. எத்தனையோ பேர் கடைகளில் வேலை செய்து செத்துலாம் போயிருப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் இப்போ சட்டம் போட்டு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் கடைகளில் வேலைக்கு வைக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அப்படிலாம் இல்லைங்க. அப்போது வேலைக்கு வைக்கிறதே பெரிய பாடு, சாப்பாடு போடுறதே பெரிய பாடு. அந்த பாடுகளுக்குள்ள கஷ்டப்பட்ட ஏரியாவில் நான் இன்றைக்கி சுற்றி பார்த்தேன். சிலவங்க லண்டனை சுற்றி காமிக்கிறாங்க, அமெரிக்காவை சுற்றி காமிக்கிறாங்க. நம்ம இருக்கிற வில்லிவாக்கத்தை சுற்றி காமிப்போம். நான் நடந்த பாதையெல்லாம் நினச்சி